வணக்கம். தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் டான்ஜெட்கோ கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஹோல்டருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷனை வந்து என்ன ப்ரீஃபாக சொல்லிடுறேன். நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர் 2020, 21, 22, 23 வந்து என்னன்னா பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு தான் நம்மளோட நேட்டிவ் அப்படின்னா நம்ம அந்த 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து எலிஜிபிளாக இருப்போம். நல்லா மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அப்ரெண்டிஸ்ஷிப் 1 இயர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அடுத்த பிரைவேட் கம்பெனி ஆர் அதர் கம்பெனிக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன ஜாப் வாங்கிக்கலாம். இப்போ வேகன்சி பார்த்த அளவுக்கு ஸோ டோட்டல் வேகன்சி வந்து என்ன 500 இருக்கு. இதில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து என்ன ஹையஸ்ட் 395 இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து என்ன 50 இருக்கு. நம்ம மந்த்லி ஸ்டைஃபண்டா 8000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். பெர் மந்த் 1 இயர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணா. டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் சரிங்களா. மினிமம் குவாலிஃபிகேஷன் நான் சொல்ல மாதிரி டெக்னீஷியன்ஸ் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப்பில் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் வந்து என்ன முடிச்சிருக்க வேண்டியது இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் மோஸ்ட்லி வந்து டிப்ளமோ தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், நான் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், நான் வந்து எலிஜிபிள் கேட்டிங்கன்னா இந்த டெக்னீஷியன் டிப்ளமோட அப்ரெண்டிஸ்ஷிப்பில் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் 1 இயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ட்ரைனிங் அதை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்களோட இதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் அண்டர்கோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட டிப்ளமோ ஹோல்டரில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்தோன்னா உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் மாதிரி அந்த அப்ளிகேஷனை வச்சு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உங்களை டேரெக்டாக கூப்பிட்டுக்குருவாங்க. நீங்கள் வந்து என்னன்னா 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் அடுத்த கம்பெனி வந்து ட்ரை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்தது வரைக்குமே வந்துன்னா ஓகே எலிஜிபிளாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோமா வேணாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்னன்னா நேஷனல் வெப் போர்ட்டல். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதில் லாகின் ஐடி யூஸ் பண்ணணும் சரிங்களா. இல்லை யாரெல்லாம் வந்து என்ன நம்ம நேஷனல் வெப் போர்ட்டல் ஃபாலோ பண்ணலன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப்போட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து என்னன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் சொல்லி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன இதுக்கான இதை வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ இதுதான் மேஜர் வந்து என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது தான் இருக்கும். இதை பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்து அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து என்னன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட வந்து என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.